1996ல லெஸ்ஸி அண்ட் ஸ்காட் பேரண்ட்ஸ்க்கு ஒரு அழகான குழந்தை பிறக்குது. பட் அவங்க அதுக்கு சந்தோஷப்படுறதுக்கு பதிலா ரொம்பவுமே கவலைப்பட்டாங்க. பிகாஸ் சாம் பெர்ன் அப்படிங்கிற இந்த பையனுக்கு ஷாக்கிங்லி 4 மில்லியன் பீப்புள்ல ஒருத்தங்களுக்கு மட்டுமே அஃபெக்ட் ஆகக்கூடிய ப்ரொஜீரியா அப்படிங்கிற ஒரு ரேர் டிசீஸ் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இதனால சாம்னால அவனோட ஸ்கூல் பேக்கை கூட தூக்க முடியாது, கிரவுண்ட்ல போய் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட முடியாது, ஸ்டெப்ஸ் ஏற முடியாது, அண்ட் ரொம்ப முக்கியமா 15 இயர்ஸ் ஆடுறதே ரொம்பவும் கஷ்டம். நம்மளால நார்மலா பண்ணக்கூடிய விஷயம் எல்லாம் அவனுக்கு பெரிய கனவு மாதிரி. டாக்டர்ஸ் இப்படி சொன்னது கேட்ட உடனே அவங்க பேரண்ட்ஸ் ரொம்பவுமே ஹார்ட் பிரேக் ஆகாங்க. பிகாஸ் இந்த டிசீஸ்க்கு நோ மெடிக்கல் ரிசர்ச், நோ ட்ரீட்மெண்ட், நோ ஹோப். பட் அவங்கனால இதை அக்செப்ட் பண்ணவே முடியல. ஸோ சாம் நம்ம கொஞ்ச நாள் தான் உயிரோட போறோம்னு கவலைப்படாம அதே ஒரு பாசிட்டிவிட்டியா எடுத்துக்கிட்டு பிரசன்ட்ல லிவ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். இவனுக்கு ட்ரம்ஸ் மியூசிக் மேல ரொம்பவுமே இன்ட்ரெஸ்ட். பட் அது ரொம்பவுமே வெயிட்டா இருக்கிறதால ஒரு வெயிட்லெஸ் ட்ரம்மை ரெடி பண்ணி அதை ஒரு ஸ்கூல் ஈவெண்ட்ல ப்ளே பண்றாரு. அவர் சிச்சுவேஷன் மேல ப்ளேம் பண்ணாம அதுல இருக்க ஹாப்பினஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்றாரு. டாக்டர்ஸ் இவரால 15 இயர்ஸ் தான் இருக்க முடியும்னு சொன்னவருக்கு 17 இயர்ஸ்ல இந்த வேர்ல்ட்லயே பிரஸ்டீஜியஸ் ஸ்டேஜான டெட்எக்ஸ்ல ஏறி philosophy for happy lifeனு ஒரு ஸ்பீச்சும் தராரு. அண்ட் இவரோட லைஃப் ஸ்டோரி இன்ஸ்பைரிங்கா வச்சு லைஃப் அக்கார்டிங் டு சாம்னு ஒரு மூவி எடுக்கிறாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த டெட்எக்ஸ் ஸ்பீச் கொடுத்த நெக்ஸ்ட் மந்த்லயே சாம் passed away at age of 17. Even though he had obstacles, he dreamed big and lived happy life. இவரோட ஸ்டோரி பார்க்கற முன்னாடி I just wanted to achieve something, but now I intentionally want to achieve big things. Because அவருக்கு கிடைக்காததெல்லாம் நமக்கு ஈஸியாவே கிடைச்சிருக்கு.